தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். காலங்களை தாண்டிய கனிகள் என்ற தலைப்பில் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இந்த சம்பவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே இருந்த பொழுது, அவருக்கு பசி ஏற்பட்ட பொழுது ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே பார்க்கிறார். அந்த மரம் முழுவதும் இலைகளாக இருக்கிறது. அதனால் அதனுடைய அருகாமைக்கு சென்று அதில் பழங்கள் இருக்கும், சாப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது பழமில்லாத அத்தி மரம் வெறும் இலைகளுடையதாய் மாத்திரம் இருந்தது. அதனால் அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார். அது பட்டும் போயிற்று. இந்த சம்பவத்தில் இருந்து நாம் ஒரு சில காரியங்களை இன்று பார்ப்போம். அத்தி பழம் என்பது ஒரு தாராளமான ஏராளமான செழிப்பின் அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் நாம் வாசித்த இந்த பகுதியில் இயேசு வந்து பார்த்த இந்த அத்தி மரமோ வெறும் இலைகளை தவிர கனிகள் அற்றதாய் இருந்தது. இந்த வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது அத்தி மரத்தின் பழம் இல்லாத காலமாய் இருக்கிறது என்று. நம்முடைய மனதிற்கு இப்பொழுது ஒரு நியாயமான கேள்வி வரலாம். அது என்னவென்றால், அத்திப்பழ காலம் இல்லாத பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தின் கீழே வந்து அதில் பழங்கள் இல்லை என்பதை பார்த்து அதை சபித்தார் என்று. இது எதை குறிக்கிறது என்றும் இவற்றின் மூலமாக நாம் இன்று என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து பார்ப்போம். முதலாவது, அத்தி மரத்தில் இலைகளும் காய்களும் சேர்ந்தே துளிர்க்கும் தன்மை உடையது. அதனால்தான் இலைகளை பார்த்தவுடன் அதில் கனிகளும் இருக்கும் என்று இயேசு அதன் அருகாமைக்கு சென்றார். ஆனால் அருகில் சென்று பார்த்த பொழுதோ அது வெறும் இலைகள் உள்ள மரம், அதில் கனிகள் இல்லை, அது ஏமாற்றுகிறது என்று அதை இயேசு சபிக்கின்றார். அந்த மரம் பட்டு போகின்றது. அதன் தோற்றத்தை மட்டும் பார்த்து யாரும் ஏமாந்து விடக் கூடாது என்பதனால்தான் அதை சபித்தார். அன்று பரிசேயரும் வேத பாரகரும் இந்த அத்தி மரத்தை போலதான் வெளியே பார்ப்பதற்கு தேவ வார்த்தைகளில் செழிப்புள்ளவர்களை போல இருந்தார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்த்த எந்த கனிகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்தது. இந்த மாயமான வாழ்க்கையை தேவன் சபித்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் என்பதே இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை மரணம் அடைந்து இருந்ததை தான் இது குறிக்கின்றது. இன்று நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி என்னவென்றால், நாமும் இந்த பரிசேயரை போலவும் வேத பாரகரை போலவும் இந்த அத்தி மரத்தை போலவும் வெளியே மாத்திரம் பார்ப்பதற்கு செழிப்புள்ள கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோமா? இல்ல நம்முடைய அருகாமையில் வந்து பார்க்கும் பொழுது தேவன் விரும்புகின்ற கனிகளை கொடுக்கின்ற வாழ்க்கை நாம் வாழுகின்றோமா? ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் தன்னுடைய உயர்குள்ள விதைகளை விதைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விதைகளை வளரச் செய்து அவற்றை கனி கொடுக்க வைப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை போதித்து வழிநடத்துகின்றபடி நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் தேவனுடைய குணங்கள் ஆவியின் கனிகளாய் நமக்குள்ளே விதைக்கப்பட்டு இருக்கின்றவைகளை நாம் கனியினால் உலகத்திற்கு அறியப்படும்படியாக நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம், இவை எல்லாமே தேவனுடைய குணங்கள்.
இந்த தேவனுடைய குணங்களுக்கான விதைகள் தான் நமக்குள்ளாக விதைக்கப்பட்டு இருக்கின்றது. இவற்றை நாம் வளர்ப்பதற்காக பழைய மனுஷனை அழித்து புதிய சிருஷ்டிப்பின் அனுபவத்திற்குள்ளாக மாற வேண்டும் என்ற வாஞ்சையோடு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் இணைந்து பயணிக்கும் பொழுது இந்த கனி கொடுக்கும் ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அருகாமைக்கு வந்து பார்க்கின்ற ஒவ்வொருவராலும் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். நாம் நல்ல கனிகளை கொடுக்கும் பொழுது பிதா நம்மில் மகிமைப்படுகிறவராய் இருக்கின்றார். நல்ல கனி கொடுக்கின்ற மரத்தை இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக செய்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. காலங்களை காரணமாக காட்டாதபடிக்கு முக்காலத்திற்கும் தாண்டி நிற்கின்ற தேவனுடைய பிரசன்னத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் எக்காலத்திலும் நல்ல கனிகள் கொடுக்கின்றவர்களாக இருக்க முடியும். நம்மை சுற்றிலும் பார்க்கிறவர்கள் தேவன் விரும்புகின்ற கனியினால் நாம் அறியப்படவும் முடியும். இந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமென்.